வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் சுவை. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கஸ்டர்ட் ஹல்வா. கஸ்டர்ட் பவுடர் பயன்படுத்தி எப்படி ஹல்வா செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கணும். அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் அளவு சீனி சேர்த்துக்கணும். எந்த கப்பில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சீனி, தண்ணி எல்லாம் அளந்து எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணல, இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன். சீனி, தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சீனியை நம்ம கரைக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சீனி முழுதும் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கலையா, அந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கணும். இது சீனி கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம வச்சுருந்தனால அடியில் பவுடர் தங்கிரும். அதனால் ஒரு முறை நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கம் கிண்டி விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷம் நல்லா கையெடுக்காமல் 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கூட ஆகலாம். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்கலையா, அந்த நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கையெடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நிறையா வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம நெய் சேர்க்கணும். நெய் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். அதை அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துருக்கேன். நம்ம ஊற்றின நெய் எல்லாமே முழுசும் வெளியில் வர அளவுக்கு, பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது நெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய அல்வாவும் தயாராகிருச்சு. நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அல்வா நல்லா சுருண்டு வரும். அவ்வளோதான். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்போ அல்லது பாதாம் பருப்போ நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் ஹல்வாவையும் சேர்த்துக்கணும். 2லேருந்து 3 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா நாம் இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய சூப்பரான கஸ்டர்ட் ஹல்வா தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.